வெல்கம் லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ஊறுகாய் வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்த்துக்கோங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் இன்றைக்கி நான் காமிச்சேன், போன வீடியோவில் இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரே காய் தான், நல்லா பெரிய காய். அதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா காயணும். கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி காஞ்சாதான் கடுகு பொரியும். நல்லெண்ணெய் 150 மில்லி, ஒரே காய், நல்லா பெரிய காய்ங்க, தேங்காய் மாதிரி ஒரு பெரிய காய். அதை நான் வந்து உப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சு பின்னாடி கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் காயணும். நல்லா காஞ்ச பின்னாடி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? கடுகு வந்து நல்லா பொரிய சத்தம் கேட்குது. நல்லா பொரிஞ்ச பின்னாடி சத்தம் கேட்குது, நல்லா கேட்குறது. இந்த மாதிரி சத்தம் கேட்டால் தான் பொரியும். இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் நான் கொஞ்சம் பொரித்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் போடணும், நிறையா போடக்கூடாது. கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம அம்மிக்கல்ல தான் வச்சு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த மிக்சியில் போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா தான், உடம்புக்கு நல்லது தான். கேஸ் இருந்தாலும் சரியாயிரும். இப்போ இந்த நார்த்தங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் வந்து சளி, இருமல், இந்த மாதிரி காய்ச்சல் இருந்தாங்க கூட சரியாயிரும். உங்களுக்கு காய்ச்சலாகவே இருந்தாலும் வாய்க்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு நம்ம என்ன வேணாலும், நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது கஞ்சியே செஞ்சாலும் கூடி இந்த மாதிரி நார்த்தங்காய் இருந்துச்சு வச்சுக்கோங்க, நல்லா வாய்க்கு நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நார்த்தங்காய் உள்ளே போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிக்கிட்டு நம்ம மிளகா வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சு மிக்சியில்